Hi friends, welcome to Harthik channel. கொஞ்ச நாளா வீடியோ போட முடியல, கொஞ்சம் வீட்ல ஃபங்க்ஷனால இன்னைக்கு வந்து வீடியோ ஒரு ஹெல்த்தியான வீடியோ பார்க்கலாம். அதாவது மணத்தக்காளி கீரை. கீரைனாலே ஒவ்வொருத்தரும் வெறுப்பா இருப்பாங்க. ஆனா கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. பெரும்பாலும் கீரை வாரத்துல 2 நாளாச்சு கீரை சேர்த்துக்கணும். ஃபுட்டோட சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அதோட இந்த மணத்தக்காளி கீரை வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, மருத்துவ குணம் உள்ளது. மணத்தக்காளி கீரை வயிறு புண்ணாற்றும், கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு வந்து நல்லது. இல்லை வந்து ஒரு காய் மாதிரி இருக்கும், அதே அந்த தான் மணத்தக்காளின்னு சொல்லுவாங்க. அந்த தக்காளி இது பழமாக ரெட் க்ரீன் மாதிரி பிளாக் கலரில் இருக்கும். பழம் வந்து அப்படியே சாப்பிட்லாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். இது எதுவுமே ரிமூவ் பண்ண வேணாம், எல்லாத்தையுமே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருங்க. இப்போ ஒரு கட்டு கீரை எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் வந்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். கடுகு தாளிக்க வந்து கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய் தான் போடணும். கீரைனாலே நம்ம காஞ்ச மிளகாய் தான் சேர்த்துக்கணும். அப்புறம் ஜீரகம், துருவன தேங்காய். அடுத்து தாளிக்க பார்க்கலாமா? கடாயை வந்து சூடாகிடுச்சு. நான் வந்து ஆயில் விட்டுட்டேன். ஆயில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விட்டுருக்கேன். அதாவது கீரை வந்து நான் தண்ணி ஆட் பண்ண மாட்டேன், அவ்வளோக்கா ஆட் பண்ணக்கூடாது. அதனால் எண்ணெயிலே வணங்குற மாதிரி பார்த்துக்கணும். இது வந்து இந்த கொஞ்சம் இது அந்த கசப்புன்னு இல்லாமல் ஒரு மாதிரி இருக்கும் கீரையோட டேஸ்ட். அதனால் எண்ணெயிலே வணக்கினா அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். சரி, எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுடலாம். கடுகு, ஜீரகம் இதிலே போட்டுருங்க. ஜீரகம் சேர்க்குறது ரொம்ப நல்லது, செரிமானம் எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். கருவேப்பிலை, காஞ்ச மிளகா போட்டு வதக்கிட்டு கீரையை ஆட் பண்ணிடலாம். வெங்காயம் போட்டு இதில் வதக்கிடணும். நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வதக்கணும். சரி, வெங்காயம் வதங்கினோடனே கீரையை ஆட் பண்ணிடுறோம். கீரையிலே தண்ணி இருக்கும், அதனால நல்லா இதை வதக்கணும். ஓகே, கீரை எவ்வளோ ஒரு கட்டு அப்படியே சுருங்கிடும். நாங்கள் தண்ணியே சேர்க்கலை, அந்த தண்ணியை நல்லா இழுத்துருச்சு. பார்த்தீங்களா, சுண்டிருச்சா நல்லா. கொஞ்சோன்னு வேணால் கொஞ்சமாக தண்ணி லைட்டாக வேணால் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேக வரைக்கும் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வேகட்டும். கீரை இது டக்குன்னு ஒரு கொதியிலே வெந்துடும். இதில் தான் உங்களுக்கு தண்ணி குடிக்கணும், அப்படி கீரை தண்ணி குடிக்கணும். இதை தனியாக வேக வச்சு அந்த தண்ணியை எடுத்து குடித்தா நல்லது. நல்லா தண்ணியில் சுண்டட்டும். அங்கே நல்லா வெந்துருச்சா, தண்ணிலாம் சுண்டிருச்சு. அடுத்து நம்ம தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக. கடைசியில் ஆட் பண்ணாலே ஹெல்த்தியான மணத்தக்காளி பொரியல். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே, அது வெறும் சாப்பாட்டில் கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். கீரை பிடிச்சவங்க. ஓகே, பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. ஹெல்த்தியான கீரை பொரியல் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.